Hi friends, welcome to Bhavani Ari Creatives. நம்ம நேத்து வந்து ஒரு ப்ளவுஸ் பார்த்துருந்தோம். சேம் கஸ்டமர் தான். இது ரெண்டாவது ப்ளவுஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸும் என்னன்றதை நான் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்பயும் போல். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு மாதிரி ராமர் ப்ளூ க்ரீன், அதாவது ராமர் ப்ளூ க்ரீன் இருக்கும் இல்லையா, ஒரு பீக்கா க்ரீன்லேயே வந்து டார்க் இல்லை லைட் கலர். ஸோ அந்த ராமர் ப்ளூ க்ரீனில் தான் வந்து இந்த சாரீ. சாரியோட பார்டர் வந்து பர்பிள் கலரு, ஆனால் முந்தானை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு அண்ட் அதே மாதிரி ப்ளவுஸோட கலரும் வந்து அதாவது ரெட்டு, அதாவது ரெட்டு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பிங்க்கும் ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி டொமேட்டோ ரெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கலர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா, அவங்க சிம்பிளாக போதும்னு கேட்டிருந்தாங்க. பட்ஜெட்டும் வந்து ரொம்ப கம்மி வயசு தான். நம்ம நேற்று வந்து போட்டிருந்த மாதிரியே சேம் அதே கஸ்டமர் தான். மொத்தம் 3 ப்ளவுஸ் டோட்டலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரெண்டாவது ப்ளவுஸு. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு, 4 நம்பர் பீடு, சாரியோட கலர் அந்த ராமர் ப்ளூ இருந்ததுனால ஸோ அந்த கலரில் த்ரெட்டு ராமர் ப்ளூ க்ரீனு, சரிங்களா. ஸோ அதில் வந்து த்ரெட் லோடிங்கு அண்ட் அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பு. ஸோ அதுதான் வந்து நான் வச்சுருக்கேன். கிளிப் ஸ்டோன் பாக்ஸ் டைப் வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி கொஞ்சம் வச்சுட்டு, அப்புறம் நடுவில் வந்து 4 நம்பர் பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்டர் மாதிரி போட்டிருந்தேன். 4 நம்பர் பீடு தான், அது 3 நம்பர் கூட கிடையாது. அந்த கிளிப் ஸ்டோன் மட்டும் பாக்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு 4 நம்பர் பீடு வந்து 2 கொடுத்துட்டு அதை சுற்றி அவுட்லைன் வந்து சுகர் பீடில் வந்து ஃபில் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டோன் வந்து நெருக்கமாக ஒட்ட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டே ஒட்டி அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் போட்டுக்கிட்டு டாட்ஸ் மட்டும் நிறைய வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டோன் வந்து அந்த ராமர் க்ரீனில் வந்து வச்சுட்டு அண்ட் அதை சுற்றி அவுட்லைன் சுகர் பீட் வந்து நான் போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் டாட்ஸ் மட்டும் நிறையா வந்து நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. ஹேண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க டாட்ஸ் எவ்வளோ போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து சிம்பிளாக போதும், பேக்லேயும் டாட்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் ஹேண்டுக்கு தான் நான் வந்து நிறைய வந்து கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்றதுனால ஹேண்டுக்கு மட்டும் நிறையா கொடுத்துருந்தேன். ஏன்னா பார்க்க கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம அந்த டாட்ஸ் எப்பயும் போல் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் போட்டு 4 நம்பர் பீட் போடல, அதே தான், சேம் அதே தான். பேக் வந்து போட்ட மாதிரியே ஃப்ரண்ட் நெக்கும் இதே மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிசைன். ஸோ இந்த டிசைனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 25 வாங்கியிருந்தேன். சேம் அதே தான், நம்ம நேற்று பார்த்துருந்தோம்ல அதே டிசைனோட ப்ரைஸே தான் இதுக்கும் 25 தான் இதுக்கும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ 25 ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து ரேட் அதிகம் சென்னையில், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வெளியில் போட்டு தரீங்க அப்படின்னா கட்டாயமாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே வந்து இந்த டிசைனெல்லாம் 1500 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்குலாம் போட்டு தராங்க. ஸோ உங்களுக்கும் வந்து பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் போட்டு தாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் இங்கே சென்னை ரேட்டு அப்படின்றதுனால நான் வந்து 25 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இந்த டிசைன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 25 ஒர்த்தா இல்லையானு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ப்ளவுஸோடு சந்திக்கலாம். பை பை பை, டாட்டா.